வண்டி வண்டி ரயிலு வண்டி, வெள்ளைக்காரன் குடுத்த வண்டின்னு, இன்னும் பழைய காலத்து ரயில தான் நம்ம பாவிச்சுட்டு இருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா, உள்ளூர்காரன் இல்ல. ரயில் குடுத்த அந்த வெள்ளைக்காரனே சைட் சீயிங்க்காக வந்தாலும், டிக்கெட் எடுக்க முடியாத அளவு கொஞ்ச நாளா ஒரு டிராஃபிக் ஜாம் உருவாகி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா, புக்கிங்க்காக டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனேயே கடகடன்னு எல்லா டிக்கெட்டும் புக் ஆகுறதுனால. இதுக்கு பின்னால எதுவும் டிக்கெட் மாஃபியா இருக்கான்னு கூட யோசிக்கலாம். எது எப்படி இருந்தாலும், இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவ பத்தி பேசுறது தான் இந்த வீடியோ. ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் புக்கிங்கிறது சமீப காலமா வந்து இருந்தாலும், நாங்க இப்ப நிறைய விஷயங்கள்ல ஆன்லைன்ல புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றோம், டாக்டர்ஸ் சேனல் பண்றதுக்காக சேனலிங் பண்றோம். இப்படி நிறைய ஆன்லைன் புக்கிங் நடக்குது. ஆனா, எல்லா சேவைகள்லயும் இந்த பிரச்சனை வர்றதில்ல. ஒரு சில சேவைகள்ல தான் இந்த மாதிரியான சிக்கல் வருது. அதுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஒரு நல்ல உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு வழக்கமா இருக்கிற ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, நீங்க போக நினைக்கிற டேட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா, அப்பதான் டிக்கெட் புக்கிங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கொலம்போல இருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க புக்கிங் பண்ணணும். நீங்க 2 நாளைக்கு அப்புறம் தான் திரும்பி வாரீங்களா இருந்தா, ரிட்டர்ன் புக்கிங்காக மறுபடியும் 2 நாளைக்கு அப்புறம் புக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடியே தான் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது. அதனால இந்த டயலாக், மொபிடெல் மாதிரியான சர்வீசஸ் மூலமா புக்கிங் பண்றீங்கன்னா, இல்ல கால் மூலமா பண்றீங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், அதுவும் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆகும். அப்படி நீங்க கால் பண்ணி புக் பண்ணாலும், மறுபடியும் அந்த டிக்கெட்ட எடுக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், உங்க ஐடிய காட்டி தான் அந்த டிக்கெட்டோட பிசிக்கல் காப்பிய எடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் பொதுவா நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரா இருக்கு. இந்த நிலைமை இப்படி இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் சில குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய டிராவல் ஏஜென்ட்ஸ் ஃபாரின் டூரிஸ்ட் அதிகமா மலைநாட்டு பக்கம் போறதால, ஃபேக் பாஸ்போர்ட் நம்பர் குடுத்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுறாங்க. புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே டிக்கெட்ஸ் எல்லாம் படபடன்னு புக் ஆகிருது. அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ பிளாக் மார்க்கெட்ல போட்டு அதிக விலைக்கு விக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னா இந்த இடத்துல டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இவ்வளவு அதிக விலை குடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா, அந்த இடத்துல இன்னும் நிறைய ரயில் சேவைகள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு உருவாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, இந்த டிக்கெட் வாங்கி டிராவல் பண்ற அளவுக்கு மக்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஒண்ணு அதிகமான ரயில் சேவைகள குடுக்கணும். அப்படி இல்லன்னா, இப்ப இருக்கிற டிக்கெட் விலைய இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அதே நேரம் இந்த இடத்துல ஒரு மாஃபியா நடக்குதுன்னு தெரிஞ்சாலும், அந்த டிக்கெட் வாங்குற ஆக்களுக்கும் இதுல ஒரு சிக்கலுக்குள்ள மாட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு டிக்கெட்ட பிளாக் மார்க்கெட்ல ரூ. 5000 குடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோமே. ஆனா, உங்களுக்கு எங்களுடைய ரயில்வே சர்வீஸ் பத்தி தெரியும். எப்ப வேணாலும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடியவங்க. அப்படி ஒரு வேள நீங்க போற நேரம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க இல்லீகலா வாங்கி இருந்தாலும், நீங்க செலவு பண்ண அந்த பணம் எல்லாம் வேஸ்ட்டா போகுது. இந்த மாரி விஷயங்களால பிளாக் மார்க்கெட்ல வாங்குற பொதுமக்களும் ஒரு ரிஸ்க் எடுக்கிற நிலைமை உருவாகுது. அப்ப இந்த இடத்துல தேவைக்கும், வளங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. அப்படி என்ன இடைவெளி? அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஆனா, அதுக்கேத்த மாதிரியான சப்ளை இல்ல. அதனால இப்ப நாங்க என்ன பண்ணலாம்? இனி யாராவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்கன்னா, அவங்களுடைய என்ஐசி இல்லன்னா பாஸ்போர்ட் நம்பரோட அவங்களுடைய டிக்கெட் மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணணும். ஆனா, அங்கேயும் ஒரு ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி? முன்னதான் ஃபேக்கான ஒரு நம்பர குடுத்து டிக்கெட்ஸ பிளாக் பண்ணி பிளாக் மார்க்கெட்ல விக்கலாம். இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஸ்டேடியம் பக்கம் போனீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் வாங்குறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி சினிமா தியேட்டர்ஸ்ல கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனா இப்போ என்ஐசி நம்பரோ இல்லனா பாஸ்போர்ட் நம்பரோட டிக்கெட்ல இருக்கிற நேம் மேட்ச் ஆகணுங்கிறதால அவரே தான் போய் டிக்கெட் எடுத்தாகணும். ஆனா யார் அத செக் பண்றது? அத செக் பண்றது ட்ரெயின்ல ஏறுற நேரம் இருக்கிற ஒரு செக்கர். டிக்கெட்ல இருக்கிற பெயரும், பாஸ்போர்ட்ல இருக்கிற பெயரும் ஒண்ணா இல்லையாங்கிறத பொறுத்து அவர் ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா அங்கேயும் ஒரு விஷயத்த நாங்க கவனிக்கணும். ட்ரெயின் சர்வீஸ்ங்கிறது 24 மணி நேரம் 365 நாள் போகக்கூடிய ஒரு சேவைங்கிறதால, ஒவ்வொரு சீட்டுக்கும் போய் அவர் செக் பண்றதுன்னு சொல்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத வேலை.
அதனால தான் பொது போக்குவரத்தை அபிவிருத்தி பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். டிமாண்ட் இருந்தும் சப்ளை பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது. ஏன்னா கடந்த 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டா இலங்கையோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் அடைஞ்ச நஷ்டம் மட்டும் 500 பில்லியன் ரூபாய். அதாவது ஒரு வருஷத்துக்கு இலங்கை சுகாதாரத்துக்காக செலவு பண்ணுற அளவு பணம் இந்த 10 வருஷத்தில் நஷ்டமாகி இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். டிக்கெட்டோட விலை மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கம்பெட்டிட்டிவாக இல்லை, எங்களுடைய ட்ரெயின்ஸ் நவீனமயப்படுத்தப்படலை மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் எங்கள் நாட்டில் ட்ரெயின்ஸ் நேரத்துக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் நடக்காத காரியம்தான். இதெல்லாம் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனும் எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி பண்டில் ஆகி இருக்கு. அதை அன்பண்டில் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸை கூப்பிடாட்டியும் கூட எங்களுடைய அரசாங்கத்தாலேயே அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக நடத்த தேவைக்கு அதிகமாகவே வழிகள் இருக்குது. இருந்தாலும் எங்களுடைய லீகல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற சட்டங்களால் அதை பண்ண முடியாமல் இருக்குது. உதாரணத்துக்கு கொழும்புல பம்பளப்பிட்டி, கொல்பிட்டி, வெள்ளவத்தை, தெய்வலை, ஃபோர்ட் மாதிரி ஸ்டேஷன்ஸை பார்த்தா அது எல்லாம் கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸில் இருக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் கையில் அவ்வளவு பெருமதியான நிலங்கள் இருந்தும் அதை ரொம்ப மோசமான நிலையில தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடங்களை ஒரு பருப்பு வடை விற்கிற கடைக்கோ இல்லைனா நிலக்கடலை விற்கிற கடைக்கோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு சின்ன அமௌண்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு விட முடியுமே தவிர அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளெக்ஸ் கட்டி இல்லைனா ஆஃபீஸ் ப்ரெமிசஸ் கட்டி அதை பொது போக்குவரத்தோட இணைக்கிற அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு இலங்கையோட புகையிரத சட்டத்தில் இடம் இல்லை. அதாவது தேவைக்கு அதிகமாக டிமாண்ட் இருந்தும் அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தும் சட்டத்திட்டங்களால் சந்தையோட கட்டுப்பாடுகளால் செய்ய முடியாமல் இருக்குது. அதனால தான் ஆஃபீஸ் முடிஞ்சு பீக் டைமில் எல்லாரும் வவ்வால் மாதிரி ட்ரெயினில் தொங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் டிமாண்டுக்கு தேவையான சப்ளையை கொடுக்க டெக்னாலஜியை பாவிக்க முடியாமல் இருக்குது. இதுக்கு சொல்யூஷனாக சொல்கிறதுனா எங்களுடைய நிலங்கள் தொடர்பாக இருக்கிற சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி ஒரே ட்ரக்கில் 2 ஆப்பரேட்டர்ஸை கொண்டு வரலாம். அதனால் உருவாகிற போட்டித்தன்மை சரியான சேவையை கொடுக்க உதவி பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற சிஸ்டம் படி நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுறதுனாலும் இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக புக் பண்ணுறதுனாலும் டிக்கெட் எடுக்க இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பரேட்டர் தான். அப்படி ஒருத்தர் மட்டும் இருக்கிறதால ஹை டிமாண்ட் இருந்தும் சப்ளை பண்ண வழி இல்லை. அதனால் ஒரு பிளாக் மார்க்கெட் உருவாகிறது தான் மிச்சம். இதுதான் உடரட்ட மெனிக்கையில் ஆரம்பித்து யாழ்தேவி வரைக்கும் நடக்கிற மாஃபியாவும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதாரமும். இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய சேனலை தொடர்ந்தும் பாருங்கள். எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் மாதிரியான எல்லா வலைத்தளங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.